வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மட்டார் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. ஸோ இதை நம்ம வீட்லேயே ரொம்பவும் டேஸ்டியாக செய்ய முடியும். அண்ட் வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஓல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே 4 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து கல்லுப்பு பயன்படுத்தி நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாகவே தக்காளி மசிஞ்சிடும். இப்போ தக்காளி மசிகிற ஸ்டேஜ்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள், அதாவது தனி மிளகாய் தூள் சொல்லுவோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூளும் சீரகத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூனும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மசாலா நமக்கு எண்ணெயிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க, ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியோட அளவு 4லேருந்து 5 பேர் வரைக்குமே சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும், நமக்கு பட்டாணியுமே நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூமை ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மூடி எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு வற்றி இருக்குன்னு. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டு எடுத்தீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.